அப்படியே அந்த ரிமோட் எடுத்துட்டு வா. ஆனா இந்த ஜென்மத்துல இவர் தான் என் புருஷன். மேஜர் தான், நீங்க சேர்த்து வச்சிருங்க, வேற வழியே இல்ல. குத்தடி குத்தடி செயலக்கா, குமிஞ்சி குத்தடி செயலக்கா. இன்பம் தொலைந்தது எப்போ, கல்யாணம் முடிந்தது எப்போ. உனக்கு வந்து வாழ்வு கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அம்மா எப்பப்பா வருவாங்க? கொஞ்ச நேரத்துல வந்துருவோமா, கொஞ்சம் இரு. சரி வா சோனி, போர் அடிக்குது, கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாம் அம்மா வர வரைக்கும். சரி வா மோனி, அப்படியே அந்த ரிமோட் எடுத்துட்டு வா. சோனி சுட்டிட்டே வை சோனி, நீ எதானே மாத்திட்டு இருக்க, நான் கொஞ்ச நேரம் பாக்குறேனே. பிங்கு இரு பிங்கு, நான் கொஞ்ச நேரம் பாத்துட்டு தரேன். உன்கிட்ட என்னால சண்டை போடுறதுக்குலாம் நேரம் இல்லை, நான் பார்த்துட்டு உன்கிட்ட கொடுக்குறேன். அம்மா வர வரைக்கும் நான் பாக்குறேன், அதுக்கு மேல நீ பாத்துக்கோ. இன்னும் 1/2 மணி நேரம் கழிச்சு என்னோட டைம் வந்துடும். அம்மா வந்தாலும் சரி வரனாலும் சரி, ஒழுங்கா ரிமோட் என் கைக்கு வந்துடணும், இல்லைன்னா அவ்வளவுதான். சரி சரி, இன்னும் 1/2 மணி நேரம் முடியட்டும், அதுக்கப்புறம் அந்த பேச்சை எடுத்து பேசுவோம். இப்பவே ஆரம்பிக்காத, எனக்கு கொஞ்சம் நிம்மதியா பார்க்க விடு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, இன்னும் 25 நிமிஷம் தான் இருக்கு. முடிஞ்சதும் ஒழுங்கா ரிமோட் என் கைக்கு வந்துடணும், ஏன்னா அதுக்கப்புறம் என் டைம், என் நேரம். சோனி சரி, நான் போய் உங்க அம்மாவை கூட்டிட்டு வரேன். 2 பேரும் அமைதியே சண்டை போடாம டிவி பார்த்துட்டு இருங்க. சிரிப்புக்கு என்ன ஸ்பேஸ், சிந்தனைக்கு வள்ளுவரு, இன்னதுக்கு இன்னதுன்னு எழுதி வச்ச பொருத்தம் இது. சுக்குடி மீனாட்சி கிட்ட வந்து நின்ன அது குற்றம் என்று சொன்ன, ஏனடி நீ ஒரு தீங்கு செய்த பெண்ண. எங்க மன்னிச்சு ஏத்துக்கோங்க டேய். அத்தையா? யாருக்கு யாரடி அத்தை? எங்க வந்துடி அத்தைன்னு கூப்பிட்டு இருக்க? அம்மா இவங்களை நீ ஏத்துக்காதம்மா, 2 பேத்தையும் வெளியே துரத்தி விடுமா. இவன் இஷ்டத்துக்கு நான் கல்யாணம் பண்ணிட்டு வருவான், நம்ம ஏத்துக்க முடியுமா? இதோ பாருதிப்பா, அம்மா நல்லா இருக்குது, அவங்க நீ ஏத்தி விடாத. உனக்கு இவ அண்ணி சரியா? அந்த முறையோட மரியாதையோட நீ பேசு பழகு. ஆமா தீபா, உனக்கு அண்ணி முறையாகுது, என்ன மரியாதை அதை கொடுத்து பேசு தீபா. அண்ணியா? என்னாலலாம் இவங்களை அவங்க அண்ணியை ஏத்துக்க முடியாதுண்ணா. நீ என்னன்னா உன் மனசுல நினைச்சிட்டு இருக்கிற? நீ யாரை வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் கல்யாணம் பண்ணிட்டு வருவ, நாங்க இந்த வீட்டு மருமகளை ஏத்துக்கணுமா? இது பாருதிப்பா, உனக்கு புரியுதா இல்லையா? நாங்க 2 பேரும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். உங்க அண்ணன் போட்ட மாலை என் கழுத்துல இருக்கு, தாலியும் இருக்குது. அதனால நீங்க இத்தனை பேரு யாரு சொன்னாலும் சொல்லலைன்னாலும் நான் தான் இந்த வீட்டு மருமவ, நான் தான் உனக்கு அண்ணி. அதை யாராலையும் இனி மாத்த முடியாது. இனி சாகர வரைக்கும் இவர் தான் எனக்கு புருஷன், நான் தான் அவருக்கு பொண்டாட்டி, புரிஞ்சுக்கோங்க. ஏய் என்னடி வந்ததும் உன் அதிகாரத்தை காட்டுறியா என் அவகிட்ட? அவகிட்ட என்ன சத்தம் போடுற? எது வந்தாலும் என்கிட்ட பேசுடி. அம்மா கோச்சிக்காதம்மா, சின்ன பொண்ணு சொன்னதுல என்னமா தப்பு இருக்கு? இவ தானே எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டவ, அவளுக்கு அண்ணி தானே ஆகுது. அக்கா சரசக்கா, இவங்க சொல்றது கரெக்ட் தானேக்கா? இவங்களை நீ ஏத்துக்கோக்கா, வேற வழியே இல்ல. ஆச்சி அதெல்லாம் முடியாதாச்சி, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்னால அப்படி ஏத்துக்க முடியாது, எல்லாம் தொடப்பு கட்ட பிஞ்சிரு. ஒழுங்கா வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்க. தீபா கொஞ்சம் சொல்றது கேளுமா. யாரு சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன், இவளை முதல்ல வெளியில போக சொல்லு. இது பாருங்க தை, நானும் ஒரு அளவுக்கு தான் பொறுமையா இருப்பேன், அப்புறம் என்ன வேற மாதிரி செய்ய வச்சிடாதீங்க. அக்கா புஷ்பக்கா, இன்னைக்கு செம்மையான என்டர்டைன்மெண்ட் இருக்குதுக்கா. இவ என்னமோ செய்ய போறாளாமே, இந்த குத்தையும் சேர்த்து பார்த்துட்டு போயிருவாங்க. கோமதி கம்மன் இருமக்கா, இதெல்லாம் நல்லா இல்ல. அவங்க குடும்ப விஷயத்துல நம்ம இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. புஷ்பக்கா நாமளா பண்ண போறோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க ஊரைகள் நாடைகள்னு எல்லாம் தெரிய போகுது. அது தெரிஞ்சா தெரியட்டுமாக்கா, தானா தெரியுது பிரச்சனை இல்லை. இது மாதிரி ஒரு பொண்ணு சம்மந்தப்பட்ட விஷயம், நாம வந்து இப்படி பண்ணக்கூடாதுமாக்கா. அட என்னக்கா புஷ்பாக்கா, அநியாயத்துக்கு நல்லவங்களா இருக்கீங்களே. சரி அக்கா சரசக்கா, நான் சொல்றேன்னு கோச்சிக்காதக்கா. எனக்கு என்ன தோணுதுன்னா, இவளை பெத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்கள போனை போட்டு வர சொல்லுக்கா, எதா இருந்தாலும் நேரில் வச்சு பேசிக்குவோம். மா வெள்ளத்தாய் ஆச்சு சொல்றதாம்மா கரெக்டு. இவங்க வீட்டில் போனை போட்டு வர சொல்லுமா. நம்ம அண்ணனை மயக்கி இவ இழுத்துட்டு வந்துட்டா, இவளை ஒரே அடியே துரத்து விடுமா எங்க அப்பா மட்டுக்கு. வாய மூடுதிப்பா, என் விஷயத்துல நீ தலையிடுற வேலையை வச்சுக்காத, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஏய் என் பொண்ணு மேல இருந்து கையெடு, கையை உடைச்சிரும் இல்லைன்னா. சின்ன பொண்ணு வேண்டாம், சின்ன பொண்ணு கொஞ்சம் பொறுமையா இரு. சின்ன பொண்ணு ஏன் நீ இப்படி பண்ற? ஏன்னா உன் கண்ணு முன்னாடி என்ன போட்டு அடிச்சிட்டானா? கொஞ்சமாச்சும் உனக்கு மனசாட்சிக்குதா? ஏன் இப்படி பண்ற? கேட்க மாட்டேன், எங்க இருந்தோ வந்தவ என்ன அடிச்சிட்டான். என்னமா நான் அதெல்லாம், நீயாச்சும் கொஞ்சம் கேளுமா. இத பாருங்க தே, உங்க மகளை அடிச்சிட்டேன்னு என்கிட்ட ஏறிக்கிட்டு வராதீங்க.
இதுக்கு மேலே என்ன நீங்க உள்ள விடலைன்னா நான் போலீஸ் கிட்ட தான் போகுவேன். இதுக்கப்புறம் முடிவு உங்க கையில. நான் போலீஸ் கிட்ட போகட்டுமா வேண்டாமா? நான் போனேன்னா நீங்க எல்லாரும் கூண்டோட கைலாசம் ஏற வேண்டியதுதான். புஷ்பக்கா பாத்தீங்களா, இன்னைக்கு செம்மையான கூத்து நடக்குதுக்கா. குத்தடி குத்தடி சாயலக்கா, குமிஞ்சி குத்தடி சாயலக்கா. இவ வந்தடிக்க போலீஸ் கிட்ட போறாளாம். சரசு கிழவிக்கு இனிமேல தான்க்கா டப்பா டான்ஸ் ஆட போகுது. மக்கா கொஞ்சம் கம்முன்னு இரு கோமதி. நீ பேச பேச எனக்கு சிரிப்பு அடக்க முடியல கோமதி. நாம சிரிச்சோம்னா இவங்க குடும்ப கதை இவங்களுக்கு வேடிக்கையா போயிடுச்சுன்னு நீ எல்லாரும் நம்மள பிடிச்சிட்டு ஏசுவாங்கடி. கொஞ்சம் கம்முன்னு இரு மக்கா. அக்கா இந்த கூத்தையும் முழுசா பாத்துட்டு போயிருவாங்க. நம்மளுக்கு விடிய விடிய பேசுறதுக்கு ஒரு கதை கிடைச்சிச்சுக்கா. புஷ்பா வாடி, நம்ம வீட்டுக்கு போவோம். இந்த பொண்ணு வேற வந்த அன்னைக்கே போலீஸை கூப்பிடுவான்னு சொல்லுது. நம்மளையும் ஜீப்ல ஏத்திட்டு போயிட போறாங்க. இருங்க மாமா, இது ஒரு பொண்ணு சம்மந்தப்பட்ட வாழ்க்கை. என்னாச்சுன்னு கொஞ்சம் பார்த்து பேசிட்டு நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன நல்லதை செஞ்சுட்டு போவோம். நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க மாமா. அப்போ நான் சொல்றதை நீ கேட்க மாட்டேன். என்னமோ நீ பண்ணிட்டு போ, உன் விருப்பம். கடைசியில் ஏதாவது பிரச்சனை நீ முன்னாடி வந்து நின்று சாட்டையிலே வெளுத்து விட்டுருவேன். இது பாரு புஷ்பா, உன் மண்டை மேல இருக்கிற கொண்டை மட்டும் பெருசா இருந்தா பத்தாது, மூளையும் கொஞ்சம் பெருசா இருக்கணும். இதுல பிரச்சனை இல்லை, நீ போய் மாட்டி சிக்கிட்டு வா, சாட்டையில வெளுத்து விடுறேன். நான் கிளம்புறேன், நீ என்னமோ பண்ணிட்டு வந்து தொலை. என்ன ஆறுமுகம், இந்த தலைக்கு மேல இவ்வளவு பிரச்சனை போதே, நீ எங்க போயிட்டு இருக்க? ஆச்சி, என் பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க, என்ன வர சொல்லியிருக்காங்க ஆச்சி. நான் போய் இப்போ பிள்ளைங்களை என்னன்னு பார்க்கணும். அதனால நான் கிளம்புறேன். நீங்க எல்லாம் பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டு என் பொண்டாட்டி புஷ்பா கிட்ட என்ன முடிவு எடுத்துருக்கீங்கன்னு சொல்லி விடுங்க. நான் கேட்டுக்கிறேன் அவகிட்ட. புஷ்பா, என் பையன் வாழ்க்கை இப்படி கெட்டு போய் நிக்குது. உன் புருஷனுக்கு ஆறுமுகத்துக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சா? என்னைக்காவது என்கிட்ட வந்து நிப்பீங்க, அன்னைக்கு வச்சுக்கிறேன்டி உங்களை. ஆச்சி விடுங்க ஆச்சி, மாமா எப்பவுமே இப்படிதானே, உங்களுக்கு தெரியும் தானே. அவங்க வரலன்னா என்ன, நான் இருக்கேன்னு விடுங்க ஆச்சி. முதல்ல சின்ன பொண்ணையும் சின்ராசையும் ஒரு முடிவுக்கு கொண்டுட்டு வாங்க. சரி இருடி புஷ்பா, உன்னை நான் அப்புறம் கவனிச்சுக்கிறேன். முதல்ல என் பையனை பார்த்துட்டு வரேன். ஏய், முதல்ல அவங்க அப்பனுக்கு அவன் ஆத்தாக்காரிக்கு போனை போட்டு வர சொல்லிடாங்க. மா அதெல்லாம் வேணாமா, நான் அப்படியே இங்க பேசிக்கலாமா? சின்ன பொண்ணு அவங்க வீட்டுல பேசிக்குவாமா? சின்ராசு அதான்டா கரெக்டா இருக்கும். முதல்ல எங்களை வர சொல்லுடா, ஒரு முடிவுக்கு வர வேண்டாமா? எத்தை போதும் தை, இப்பயே இந்த ஆட்டம் ஆடுறீங்க. எங்க வீட்டு ஆளுங்க வந்தா என்ன ஆட்டம் ஆடுவீங்களோ யாருக்கு தெரியும். நானே எங்க வீட்டுல பேசிக்கிறேன், நீங்க இப்போ இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஏய், அத்தை கிட்டன்னா வாயை உடைச்சிட வேண்டி. வாயை மூடுடி. சின்ன பொண்ணா, சின்ன பொண்ணு. என்னடா பேரு இது, சின்ன பொண்ணு நல்ல பொண்ணுன்னு கூட்டிட்டு போடாவல. அத்தை சொத்தன்னு கூப்பிட்ட வாயை உடைச்சிட வேண்டி. வாயை மூடுறி. ஒழுங்கா இங்க துரத்தி விடுமா, இல்லைன்னா அத்தை சொத்தன்னு உன்னை மயக்கி விடுவா. பத்தாத்துக்கு இப்ப வந்த உடனே என்னை கை நீட்டி அடிச்சிட்டாமா. வரட்டும் வரட்டும். இவளை முதல்ல துரத்தி விடுமா, இல்லைன்னா இவ ராஜ்யம் தான் இனிமேல். ஏய் சின்ன பொண்ணு, வெளியில வாடிங்க. எவனடி இழுத்துட்டு ஓடி இருக்க? ஊரெல்லாம் உன்னை பத்தி தான் பேச்சா ஓடிட்டு இருக்குது. என் மான மரியாதை எல்லாத்தையும் கெடுத்துட்டியே, வாடி வெளியில. ஐயோ, எங்க ஆத்தாக்கறி வந்துட்டா போலயே. என்ன வாங்க போதோ தெரியலையே. ஏண்டி யாரடி இவ? அத்தை, இவங்க தான் எங்க அம்மா. ஓஹோ, இந்த ஓடுகாலிய பெத்தவ இவத்தானா அந்த புண்ணியவாதி? அம்மா நீ கொஞ்சம் பேசாம நில்லுமா, அவங்களே பேசாம இப்பதான் வந்திருக்காங்க. இதோ பாருங்க தே, ஏற்கனவே உங்களை நான் சொல்லியிருக்கேன், எங்க வீட்டை பத்தி பேசாதீங்கன்னு. இனி ஒரு வார்த்தை பேசுனீங்க, உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஏய் சின்ன பொண்ணு, இங்க பாரு. அம்மா என்னை மன்னிச்சிருமா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், எங்களை ஏத்துக்கோமா. ஏண்டி என்னடி பண்ணி வச்சிருக்க? ஊரே என்னை பத்தி தாண்டி பேசிட்டு இருக்கு. என்ன இவ பிள்ளைய வளர்த்தான்னு என் மான மரியாதை எல்லாம் கெடுத்துட்டியே. இப்ப என்னத்துக்குடி அழுவுற நீலி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு? புஷ்பக்கா, இந்த கிழவிதான் இவளோட ஆட்டக்காரி போலயே. எப்படி மின்னு மின்னிக்கிட்டு வந்திருக்கா பாருக்கா. கொஞ்சம் சும்மா இருக்கும் மதி, இது என்ன நடக்குமோ எனக்கு வேற பயமா இருக்குது. ஐயோ அம்மா, அம்மா நீ என்ன எத்தனை அடி வேணாலும் அடிச்சுக்கோ, ஆனா இந்த ஜென்மத்துல இவர் தான் என் புருஷன். ஏய் சின்ன பொண்ணு, என்னடி ஆத்தாலும் அவனும் வந்து இங்க நாடகம் ஆடுறீங்களா? இப்படி என்னத்தை பேசுறீங்க? எங்க அம்மா என்னை போட்டு குப்புன்னு கூப்பிடுறது உங்களுக்கு தெரியாதா? நான் எதுக்கு நாடகம் ஆடணும்? ஏய் சின்ன பொண்ணு, இங்க பதில் சொல்லு. அம்மா இவர் ரொம்ப நல்லவருமா, நல்ல வேலையில இருக்காரு, நல்லா படிச்சிருக்காருமா, எங்களை ஏத்துக்கோமா. இத பாருங்கம்மா, ஒழுங்கு மரியாதையா உங்க மகளை கூட்டிட்டு கிளம்புங்க. இவதான் எங்க அண்ணனை இழுத்துக்கிட்டு வந்துட்டா. தீபா கொஞ்சம் பொறுமையா இருமக்கா, பெரியவங்க பார்த்து ஒரு முடிவு எடுக்கட்டும், கொஞ்சம் அமைதியா இரு.
ஆச்சி இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? எனக்கு என்னமோ நீங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதா பரவாயில்லன்னு தோணுதாச்சி. ஏன்னா ஆனது ஆச்சி, கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க, இனிமேல் என்ன? ஆமா ஆச்சி, உங்க மருமக வந்தன்னைக்கே போலீஸை கூப்பிட்டுருன்னு சொல்லிட்டா. அப்புறம் நீங்களும் தீபாவும் கோவனோட கைலாசம் ஏற வேண்டியதுதான். அதனால ரெண்டு பேரும் மேஜர் தான், நீங்க சேர்த்து வச்சிருங்க, வேற வழியே இல்லை. குத்தடி குத்தடி செயலக்கா, குமிஞ்சி குத்தடி செயலக்கா. அக்கா, சரசக்கா, புஷ்பாவும் கோமதின்னு சொல்றது சரிதான்க்கா. பேசாம அவங்கள வீட்டுக்குள்ள ஏத்துக்கோக்கா. முடியாது வெள்ளக்கை, இவங்க என்ன காரணம் அடிச்சாலும் நான் ஏத்துக்கவே மாட்டேன். ஏமா இந்த மவராசியை பெத்த தாயே, உன் பேர் என்ன? எதே எங்க அம்மா பேர் குப்பாயி. குப்பாயியா? என்னடி பேர் இது, குப்பாயி சிப்பாயின்னு? இதை பாருங்க, நானும் பல டைம் சொல்லிட்டேன், உங்க அம்மாவை கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேச சொல்லுங்க, இல்லைன்னா நடக்கிறதே வேற. அம்மா நீ வேற ஏமா இப்படி பண்ற? கொஞ்சம் மரியாதையா பேசுமா. சரிடப்பா சாமி, உன் மாமியா குடும்பத்தை நான் ஒன்னும் சொல்லல, போதுமா? அத்தை, எங்க அம்மா பேசுறது ஒன்றும் மனசுல வச்சுக்காதீங்க அத்தை. எதுவும் பெருசா எடுத்துக்காதீங்க. எங்க அம்மா எப்பவுமே அப்படிதான் பேசுவாங்க. ஏய், யாரை பார்த்துட்டு அத்தைங்கிற? முட்டைக்கடை ரெண்டையும் நோண்டிடுவேன், ஜாக்கிரதையா. மா அவள் அப்படிலாம் பேசாதம்மா. அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். என்ன நீ என்ன வேணாலும் பேசிக்கோ, திட்டிக்கோ, அடிச்சுக்கோ. அவரை பேசுறதுக்கு உனக்கு உரிமை